பயணம் என்றால் நிச்சயமாக இதனுடைய நேரத்தை, காலதாமதத்தை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. ரயில் பயணமாக இருக்கலாம், பஸ் பயணமாக இருக்கலாம், விமான பயணமாக இருக்கலாம். சில நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் கால தாமதமான ஒரு பயணமாக தான் இருக்கும். ஆனால் ஜப்பானிலே புல்லட் ட்ரெயின் சேவை ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து அனைவராலும் பாராட்டப்பட்டு வந்த ஒரு சேவையாகத்தான் இருக்கின்றது. 60 வருட கால டோக்கியோ நகோயா இந்த பிரதேசத்திற்கான புல்லட் ரயில் சேவையில் முதல் தடவையாக 17 நிமிடம் தாமதமாகி ரயில் நிலையத்தை சென்றடைந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாம்பு. பயணி ஒருவர் ஒரு பாம்பு புகையிரதத்தில் இருக்கிறத கண்டதுக்கு பிறகு அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதிகாரிகள் வனத்துறையினுடைய பாதுகாப்போடு அந்த பாம்பினை அகற்றி இருக்கின்றார்கள். 1964ஆம் ஆண்டு ஷின்கான்சென் ரயில் சேவையானது ஆரம்பிக்கப்பட்டு 60 வருட காலங்கள்ல இவ்வாறு 17 நிமிடங்கள் தாமதமாகி ரயில் நிலையத்தை சென்ற முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகி இருக்குது. இந்த ட்ரெயினானது 285 கிலோமீட்டர் வேகத்தில் மணித்தியாலத்திற்கு செல்லக்கூடியது. சாதாரணமாக 1 நிமிஷம் 2 நிமிஷ தாமதத்தை விரைவாக கடந்து நேரத்திற்கு ரயில் நிலையத்தை சென்றடையும் ஒரு சேவையை தான் ஜப்பான் புல்லட் ட்ரெயின் சேவை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. முதல் தடவையாக ஒரு பாம்பு காரணமாக இந்த ரயில் சேவை 17 நிமிடங்கள் கால தாமதமாகி ரயில் நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. இதற்கு ரயில் அதிகாரிகள் பயணிகளுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார்கள்.